போன வாரம் இதே நாள் இதே டைமில் என் மைண்டில் இருந்த ஒரே ஒரு தாட் என்னென்னா, ஒவ்வொரு திங்கக்கிழமை காலையிலையும் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு ஸ்பாட்டிஃபை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது என்னோடய ஒவ்வொரு எபிசோடும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கணுன்றது மட்டும்தான். ஃபஸ்ட் எபிசோடு போட்டு நானும் ஒரு வாரம் வெயிட் பண்ணேன். பரவாயில்ல, நல்ல ரீச் இருந்துச்சு. எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு. பரவாயில்லையே, நம்ம பேசுகிறது இவ்வளோ பேர் கேட்குறாங்களே அப்படின்னு. அதை தொடர்ந்து அடுத்த நாள் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் எனக்கு கால் பண்ணான். என் காலேஜ் ஃப்ரெண்ட், எனக்கு ஒரு நல்ல ஜென்யூனான ஃப்ரெண்ட். அவனுக்கு சடனாக கால் பண்ணி எபிசோட்லாம் கேட்டு கால் பண்ணியிருக்கான். சூப்பராக எபிசோட் கேட்டேன், ரொம்ப நல்லா இருக்குது, இதை அப்படியே கண்டினியூ பண்ணுறா, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்லாம் சொன்னால், நான் ஓகேடா, தேங்க்யூ, ரொம்ப நன்றி, நான் கண்டிப்பாக பண்ணுவேன், நீ கேளு அப்படிலாம் சொல்லிட்டு அந்த ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 மினிட்ஸ் இருக்கும். அந்த 2 மினிட்ஸ் முடியும் போது, அந்த கால் எண்ட் ஆகும் போது அவன் ஒரு விஷயம் சொன்னான். நீ நல்லா பண்ணுற, எல்லாம் சூப்பரா, பட் நீ அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னான். அது ஏன் சொன்னான்னு எனக்கு தெரில. பட் எனக்கும் அந்த கான்வோ முடியும் போது கன்சிஸ்டன்ட்ன்ற வார்த்தை என் மைண்டில் அப்படியே ஒட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் பேசி முடிச்சிட்டோம். அவனும் வேலையை பார்த்துட்டு போயிட்டேன், நானே என் வேலைக்கு வந்துட்டேன். ஆனால் என் மைண்டில் அந்த கன்சிஸ்டன்ட்ன்ற வார்த்தை ஓடிக்கிட்டே இருந்தது. எனக்கு ஏன்னே தெரில, ஆனால் அந்த வார்த்தை என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. என் மனசுலையும் ஒரு மாதிரி நெருடலாகவே இருந்துச்சு கன்சிஸ்டன்ட்ன்ற வார்த்தை. எனக்கு என்ன பண்ணுறேனே தெரில. அப்போ தான் சரின்னு சொல்லிட்டு நான் லில்லிபுட்டை பேசிகிட்டு இருந்தேன். லில்லிபுட் உங்களுக்கு என்னோடய க்ளோசஸ்ட்டு ஒன்று வச்சுக்கோங்க. லில்லிபுட்டை சொல்கிறேன். அவங்களும் என்ன சொல்கிறாங்க, ஆமாம் நானும் சொல்லணும்னு நினச்சேன், நீ நல்லா பண்ணுற, பட் நீ கன்சிஸ்டண்ட்டாக பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. என்ன இவங்களும் கன்சிஸ்டன்ட்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மைண்டில் அப்படி யோசிக்கிறேன். அப்படியே லைஃப் அப்படியே ரீவைண்ட் ஆகுது. ஒரே ஒரு சின்ன தாட் தான் மிச்சமாக இருந்துச்சு. நம்ம லைஃப்பில் நம்ம எதுவுமே கன்சிஸ்டண்ட்டாக பண்ணதே இல்லையே அப்படின்ற ஒரு தாட். இந்த தாட் ஓட என் மனசில் மிஞ்சி இருந்த ஒரே விஷயம், நம்ம சின்ன வயசுலேருந்து எதுவுமே ஒழுங்காக பண்ணதே இல்லையே, மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நம்ம அறவே காடாக தானே இருந்திருக்கோம் அப்படின்ற ஒரு தாட் மட்டும்தான். எனக்கு இன்னும் ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குது. நான் ஸ்கூல் படிக்கும்போது 5th 4th இருக்கும். அப்போ தேர்ஸ்டே நமக்கு ஒரு ஆக்டிவிட்டி பீரியட் வரும். அதில் நமக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டிக்கு நம்ம போகலாம். அப்போ நான் ஜாக்கி சான் படம்லாம் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். அப்போது அதில் கராத்தே கும்ஃபுலாம் நிறைய வரும். அப்போ சரி நம்ம சரி கராத்தே கற்றுக்கலாம், நம்ம டோர்னமெண்ட் போகிறோம், பெரிய ஆளாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ஒரு மோட்டிவேஷனில் போய் ஜாயின் பண்ணிட்டேன். அப்போது பிளாட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இனிஷியல் ஸ்டேஜ் பிளாட்ஸ் தானே இருக்கும். அப்பர் பஞ்சு, மிடில் பஞ்சு, அப்பர் பிளாக்கு, லோவர் பிளாக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நம்ம கராத்தே கற்றுக்குறோம், ஃபைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபயர் இருந்துச்சு. அப்புறம் அவங்க சொன்னாங்க, நான் சண்டேவும் நாங்கள் கிளாஸ் எடுக்கிறோம், நீங்கள் டேரெக்டாக ஸ்கூலுக்கே வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரி ஓகே, நான் போய் எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன், டாடி கராத்தே கற்றுக்கிறேன் டாடி, டோர்னமெண்ட்லாம் போவேன், பெல்ட் வாங்குவேன், சூப்பராக இருக்கும் டாடி, நம்ம பெரிய ஆளாகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அப்போ எங்கள் அப்பா எப்போ கிளாஸ் போகணும் அப்படின்னு கேட்குறாரு. சண்டே போகணும் டாடி அப்படின்னு சொல்கிறேன். சண்டேவா அப்படின்னு யோசிச்சு, சரி ஓகே போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். நான் அடுத்த சண்டே வருது, நான் அவரை கூப்பிட்றேன். அவர் தூங்கிட்டு இருந்தார். அப்போது அவர் மைண்ட் செட் என்னென்னா, ஒரு நாள் தான் நிம்மதியாக இருக்கேன், இப்போவும் இப்படி கூப்பிட்றானே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் இருப்பா விட்டுட்டு போனார். 1 மணி நேரம் அங்கேயே நின்று வெயிட் பண்ணிட்டு என்னை கூப்பிட்டு போவார். இப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஒரு 5 சண்டே 6 சண்டே அட்டன் பண்ணியிருப்பேன். அப்புறம் ஸ்கூல்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன். போக எனக்கு ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் என்ன பண்ணேன், சரி ஃபைட் பண்ணுவோம், டோர்னமெண்ட்லாம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாயின் பண்ணேன். பட் அங்கே ஒன்றுமே இல்லை. அவங்க சும்மா பஞ்சு, பிளாக்கு, கிக்கு, அவ்வளோதான். அது மட்டும் தான் சொல்லி கொடுத்தாங்க. அதை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னா, நான் ஒரு நாள் வெறி ஆகிட்டு மாஸ்டர்கிட்டே போய் கேட்டேன். மாஸ்டர், என்ன நீங்கள் இது மட்டும் சொல்லித்தரீங்க, வாங்க நான் ஃபைட் பண்ணலாம், டோர்னமெண்ட்லாம் போகலாம், நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் தம்பி, இது செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக மட்டும்தான், சண்டை போடுறதுக்கு இல்லை, போ சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். எனக்கு ஒரே டிசப்பாயிண்ட்டு, மூக்கு வேற வெட்டிட்டாங்க. இப்படி இந்த சம்பவத்தில் நான் 5th படிக்கும்போது கராத்தேவே வெறுத்துட்டேன். அப்புறம் 6th வருது. 6th நம்ம வேறு ஏதாவது ஜாயின் பண்ணலான்னு போகிறேன். புட்ஸு வாங்க போகிறோம். புட்ஸு அப்போ தான் நம்ம என்ன ஆக்டிவிட்டி ஜாயின் பண்ணலாம் ரிஜிஸ்டர் பண்ணுவோம். அப்போ அதிசயமாக எப்போவுமே வராத அப்பா என் கூட அன்றைக்கி ஸ்கூலுக்கு வந்தார். சரி இவர் தான் வராரே, சரி காட்டலாம், ஸ்கூல்லாம் காட்டலாம், இவர் தான் வந்ததே இல்லையே, நம்ம எல்கேஜி படிக்கும்போது அட்மிஷன் போடுறப்போ வந்தார், அதுக்கப்புறம் இப்போ தான் நான் வராரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரின்னு விட்டுட்டேன். எதுவுமே சொல்லிக்கல. சரி வாங்க டாடி போகலாம் அப்படின்னு வந்துட்டேன். பார்த்தா நான் புட்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். இவர் தான் எப்பா எல்லாம் சொல்கிறேன். சொல்லிவிட்டு கிளாஸ் டீச்சர் இருக்காங்க 6th. அவங்க என்ன ஆக்டிவிட்டி ஜாயின் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. நான் சரி என்ன பண்ணுறது, புதுசாக எதுவுமே இல்லை, சரி நம்ம ஆர்ட் போகலாம், தெரிஞ்ச சார் தான், ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்ட்டுன்னு சொல்லிட்டேன். அவங்க டப்புன்னு இல்லை பையன் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கான், நம்ம கொஞ்சம் ஃபிசிக்கலாக ஏதாவது ஆக்டிவிட்டி கொடுப்போம், ஜிம்னாஸ்டிக்ஸில் சேர்த்து விட்டாங்க. அது என்னடான்னா, அங்கே இங்கே போ, அங்கே சுற்று இங்கே சுற்று, அங்கே குதி இங்கே குதின்னு டார்ச்சர் பண்ணிட்டாங்க நம்மளை பிடிச்சி. அவங்க சும்மாவே டென்ஷன் ஆகும், வளையாது உடம்பு.
இவங்க வேறு இப்படி சொல்கிறாங்க. ஒரு ஒரு வருஷம் பல்ல கடிச்சிட்டு அப்படியே போயிடுச்சு. அடுத்த வருஷம் 7th இந்த டைம் என்ன ஆனாலும் பரவாயில்ல, அப்பா வர வேண்டாம், நம்ம அம்மாவை கூப்பிட்டே போயிடும்னு சொல்லிட்டு அம்மாவை கூப்பிட்டு போயிட்டாங்க. அம்மா எல்லாம் பேசிட்டு ஜாலியாக இருந்துச்சு. பேசிட்டு ஆக்டிவிட்டி அப்போ நான் ஆர்ட் ஜாயின் பண்ணிட்டேன். ஆர்ட் போனால் இப்போ வரைக்கும் ஆர்ட்டுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம்னா, என்னோடய ட்ராயிங்ஸு என்னோடய ஸ்கெட்சை வந்து நான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக நான் பண்ணிக்குவேன். அந்த அளவுக்கு ஒரு ஆர்ட்டில் ஒரு ஒரு லெவலில் இருப்பேன்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு இருக்கும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்ட் ஜாயின் பண்ணிட்டேன். அங்கே போனால் என்னோடய ஆர்ட் மாஸ்டர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். மற்றவங்கள்ட்ட அப்படி இருக்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும். பட் என்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். நாங்கள் ஓரளவுக்கு நல்லா பேசுவோம். அவரும் நிறைய பேசுவார், நானும் நிறைய பேசுவேன். மற்றவங்கள்ட்ட கம்பேர் பண்ணுறத விட என்கிட்ட நல்லா பேசுவார். சரி இவர் தான் இருக்கார், நமக்கு என்ன கவலைன்னு சொல்லிட்டு நானும் போயிட்டேன். போயிட்டு அப்படியே ஜாலியாக இருக்கும், அப்படியே வரைகிறோம், பேசுகிறோம். நான் மேத்ஸும் வந்துட்டு வரையவே மாட்டேன். அவர் கூட உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன். அவர் போர்டில் தான் வரைஞ்சி போட்டு இது வரைங்கடா அப்படின்னு போயிடுவார். என் கூட உட்காந்து பேசிகிட்டு இருப்பார். நானும் அவர் என்ன பேசுவேனே தெரியாது, ஆனால் ஏதாவது பேசிகிட்டே இருப்போம், சிரிச்சிட்டே இருப்போம், ஜாலியாக இருக்கும். அவர் என்ன கலாய்ப்பார், நான் அவரை வச்செல்லாம் கலாய்ச்சிருக்கேன், ஜாலியாக இருக்கும். அப்போது திடீர்னு என்ன பண்ணாங்க, க்ளப் ஆக்டிவிட்டின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. க்ளப் ஆக்டிவிட்டின்னு என்ன தெரியுமா? இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு ஆக்டிவிட்டியில் இருக்கோம்ல, அது இல்லாமல் வேறு ஆக்டிவிட்டியில் ஒன்று சேர்றது, வேறு சைடுக்கு போகிறது. அப்போ என்ன பண்ணிட்டேன், சரி நம்ம என்ன எல்லாமே போயாச்சு, என்ன நம்ம போகல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது மியூசிக் ஒன்று இருந்துச்சு. நம்ம இது வரைக்கும் மியூசிக்கே போனதில்லை. சரி மியூசிக் போகலாம் அப்படின்னு ஒரு தாட். அந்த தாட் ஏன்னா, நான் ஆர்ட்டில் இருந்தேன்ல, அந்த டைமில் வந்து ஆர்ட் சார் வரமாட்டார் மேக்ஸிமம் டைமு. அவர் பாட்டு ஜாலியாக கிளாஸ் அவர் ரூம்லேயே உட்காந்துக்குவார். அவர் உட்காந்துட்டு வரலடா நீ போடா அப்படின்றவார். அவர் தான் அவர் கிளாஸ்க்கே வரலையே. அப்போது வந்து என்ன பண்ணுவாங்க, சரி நீங்கள் தான் தனியாக இருக்கீங்களே, வேறு ஆக்டிவிட்டி எங்கேயா போங்க அப்படின்னு சொல்லி தாட்டி விட்ருவாங்க. நான் வந்து கிளாசிக்கல் டான்ஸ் போயிருக்கேன், வெஸ்டர்ன் டான்ஸ் போயிருக்கேன், சிலம்பம் போயிருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் போய் கால் பதிச்சுட்டு வந்துடுவேன். போயிட்டு அங்கெல்லாம் சரியான சம்பவம்லாம் இருக்குது. ஒரு நாள் அந்த மாதிரி தான் ஒரு நாள் கிளாசிக்கல் டான்ஸ் போகிறேன். போயிட்டு எனக்கு என்ன பண்ணுறேனே தெரில. அப்போது வந்து ஒரு பொசிஷன் சொல்லி கொடுத்தாங்க. ஒரு ஆஃப் செட்டு மாதிரி உட்காந்துட்டு அவங்க சொல்கிற சரணத்துக்கு நம்ம வந்து லெக் மூமெண்ட் கொடுக்கணும். அதை நான் தெரியாமல் சூப்பராக பண்ணிட்டேன். அவங்க வந்து டீச்சர் இருக்காங்க இல்லையா, கிளாசிக்கல் டான்ஸ் டீச்சரு, அவங்க வந்து ஒரு வருஷம் இல்லைனா 6 மாதம் பக்கம் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லி கொடுத்து அப்படி ட்ரெயின் பண்ணி வச்சுருந்தவங்க கிட்ட நான் ஒரே ஒரு நாள் சும்மா எனக்கு யதார்த்தமாக வந்துச்சு, நான் பண்ணேன். அது கரெக்டாக இருந்து போய் அவங்க கூப்பிட்டு என்ன காட்டி எல்லார்ட்டும் சொல்கிறாங்க, இன்றைக்கி வந்த பையன் எவ்வளோ சூப்பராக பண்ணுறான், நீங்கள் நல்லா பண்ணுறீங்களா அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என் கிளாஸ் பொண்ணு ஒருத்தி அதில் இருந்தா. அவள் என்னை பார்த்து முறைக்கிறா, ஏண்டா இன்றைக்கி வந்துட்டு 6 மாதமாக கற்றுக்கிற என்ன திட்டு வாங்க வைக்கிறியா அப்படின்னு. அன்னையிலேருந்து நான் அங்கே பக்கம் போகவே இல்லை. சரி வேறு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சது தான் மியூசிக் ஜாயின் பண்ணக்கப்புறம் அது ஒரு மாதிரி மியூசிக் சாரும் எனக்கு ரொம்ப பழக்கம். ரொம்ப வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அங்கே போகும்போது, ஜாலியாக இருக்கும். நான் அதனால் சரி நம்ம இங்கேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நம்ம ஜாயின் பண்ணிட்டோம், மியூசிக்கில் போயிட்டு அங்கே மியூசிக் சார் இருப்பார். எனக்கு கீபோர்டு வாசிக்க அப்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. சரி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போக 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 எனக்கு மியூசிக் மேலே ஒரு சின்ன ஆர்வம் க்ரியேட் ஆச்சு. அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 7th ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து அசம்பிளிக்கெல்லாம் நான் ப்ளே பண்ண ஆரம்பித்தேன். அசம்பிளிக்கு ப்ளே பண்ண ஆரம்பிச்சுட்டு அப்படியே மியூசிக்கில் போச்சு. அதுக்கப்புறம் வந்து 8th ஜாயின் பண்ணக்கப்புறம் போத் நார்மல் ஆக்டிவிட்டியும் சரி, க்ளப் ஆக்டிவிட்டியும் சரி, ரெண்டுமே மியூசிக்லேயே போட்டேன். மியூசிக் போயிட்டு அங்கே செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. அங்கே நாம தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் அந்த அளவுக்கு இருந்துச்சு. என்ன செலப்ரேஷன் இருந்தாலும் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே ப்ராக்டிஸு, 2 வாரம் இல்லை 3 வாரத்துக்கு முன்னாடியே ப்ராக்டிஸ்னு சொல்லிட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் என் கிளாஸ் கேர்ள்ஸ் தான் இருப்பாங்க கொயருக்கு. நாங்கள்லாம் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணதை விட அரட்டை அடிச்சது தான் அதிகம். சார் பாட்டுக்கு வந்து டியூன் கொடுத்துட்டு போயிடுவார், இல்லைனா நீயே டியூன் போட்டுக்கடா அப்படின்ட்டு போயிடுவார். அந்த அளவுக்கு நான் மியூசிக்கில் ஓரளவுக்கு இருந்தேன், அதனால் போயிடுவார். நாங்கள் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோன்ற பேரில் உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு செம ஃபன்னாக இருக்கும். அப்போது எனக்கு என்னோடய மியூசிக் மேலே எனக்கே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, எனக்கே அது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதுக்கப்புறம் 8th வந்து செம ஃபன்னாக இருக்கும். அது வேற கதை, நான் இன்னொரு நாள் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது மியூசிக்கில் ஓரளவுக்கு இருந்துச்சா. அப்புறம் நான் 10th முடிச்சுட்டு ஸ்கூல் டிசி வாங்கிட்டு டிப்ளமோ ஜாயின் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. அப்போது என்னால் மியூசிக்கை ஒழுங்காக கண்டினியூ பண்ண முடியல. பட் எனக்கு மியூசிக்னால் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிது. அது ஆக்சிடென்டலாக ஜாயின் பண்ண ஒன்று, ஆனால் என் லைஃப்பில் ஒரு சின்ன பார்ட் ஆகிற அளவுக்கு என் லைஃப்பை மாறுச்சு. அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. பட் என்ன ரீசன் சொன்னாலும் அது பாதியிலே போயிடுச்சுல்ல, அது ஒன்று. அதுக்கப்புறம் டிப்ளமோ ஜாயின் பண்ணேன். காலேஜு, கிளாஸஸ்ஸு, வேறு புது ஃப்ரெண்ட்ஸு அப்படியே போயிடுச்சு. ஆனால் எனக்கு மியூசிக் மேலே இருந்த க்ரேஸ் வந்து அடங்கலை. அதனால் என்ன பண்ணேன், எனக்கு ஒரு புது கீபோர்டு வேணும், நம்ம வாங்கலான்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்து நோயின்னு கேட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணி
கெஞ்சி கூத்தாடி அப்படியே வாங்கிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாம் எனக்கு தெரிஞ்ச எல்லா பாட்டும் வாசி காட்டிட்டு புதுக்குடியிலேயே நைட்டு உட்காந்து யூடியூப் பார்த்து ஒவ்வொரு பாட்டாக கற்றுக்கிட்டு அப்படியே போகும். ஆனால் நாள் போக போக காலேஜு வேறு அசைன்மெண்ட்டு லொட்டு லொசுக்குன்னு ஒவ்வொருவராக வந்துடும். அதுக்கப்புறம் கீபோர்டு மேலே அதுக்கு நான் கொடுத்த டைம் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கும் அது இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ற சென்ஸ், எனக்கு அது டைமும் இல்லை. அதுக்கப்புறம் அது எனக்கு தோணவே இல்லை. எப்போவாது ரொம்ப ரேராக மனசு சரியில்லை எடுத்து ஒரு மாதிரி ஏதாவது ப்ளே பண்ணுவேன். அப்படி போயிட்டு இருந்துச்சு. இது ஒன்று. இப்படி என் லைஃப்பில் முக்கால்வாசி நேரம் நான் ஆசைப்பட்டு போனது எனக்கு கிடச்சது எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு ஹாஃபாக தான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். பொதுவாக சொன்னால் அறவே கடை தான் இருந்திருக்கேன் எல்லாத்துலேயும். அந்த மாதிரி டைமில் வந்து இப்படி சொல்கிறாங்க, இதை வந்து நீ நல்லா பண்ணுற, பட் நீ வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணு அப்படின்னு. அதனால தான் யோசித்தேன், நம்ம லைஃப்பில் எதுவுமே நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பண்ணது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு தாட் என் மைண்டில் ஓடிட்டே இருக்க எனக்கு ஒரு கால் வருது. என் ஃப்ரெண்டு, என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. இப்போ வரைக்கும் நாங்கள் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ். என்னை பற்றி எதுனாலும் அவனுக்கு தெரியும், அவனை பற்றி எதுனாலும் எனக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட். அவன் எனக்கு கால் பண்ணால் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டான். ஆக்சுவலாக நான் காலேஜ் ஜாயின் பண்ணக்கப்புறம் அவனை நான் பார்த்துறதே இல்லை. அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. காலேஜ் ஜாயின் பண்ண புதுசில் அவனை பார்த்தேன். அதுக்கப்புறம் அவன் 12th அப்படின்னு போயிட்டான். அப்போ பார்த்தது. அதுக்கப்புறம் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவனை நேர்லேயே பார்க்குறேன். ஃபோன் காலில் மெசேஜெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ என்ன தெரியும், ஒன்றுமே தெரியாது. அவனை நான் நேரில் போய் பார்க்குறேன். செம்ம ஷாக்கு. ஆளே செம்ம டிஃப்ரெண்ட்டாக மாறிட்டான். நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது அவன் ரொம்ப ஷார்ட்டாக ஒல்லியாக இருப்பான் என் ஃப்ரெண்டு. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா வடை சட்டியும் கரண்டி மாதிரியே இருப்போம். அந்த அளவுக்கு இருப்போம் நாங்கள். நான் அப்படி இருப்பான், அவன் ரொம்ப தின்னாக லீனாக இருப்பான். ஆனால் வாய் மட்டும் குறையாது, அது வேறு டிபார்ட்மெண்ட்டு. ஆனால் அப்படி இருப்பான். இப்போ நான் பார்க்குறேன், செம்ம டிராஸ்டிக் சேஞ்சு. ஆனால் எதனாலன்னு யோசித்து பார்க்கும்போது எனக்கு அந்த காரணம் தெரியும். நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது இவன் அதுக்கப்புறம் ஒரு 4-5 கேர்ள்ஸு, அப்புறம் இன்னும் 2-3 பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் வெளியே போனோம். பிரேக் டைம் தானே, அப்படியே காரிடரில் நடந்துகிட்டு இருக்கும்போது இவன் சடனாக வந்துட்டு நீங்க என்னடா பண்ணுற, கிளாஸில் இல்லை இருப்பியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், இல்லைடா வந்துட்டேன் அப்படின்னா. ஏன்டா ஒரு மாதிரி இருக்கேன், என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னால், இல்லைடா கிளாஸ் பொண்ணு பேர் சொல்லி இவன் இப்படி சொல்லிட்டா அப்படின்னா. என்னடா சொன்னா அப்படின்னு கேட்டால், இல்லை நீ இப்படி இருக்க, எனக்கு உன்னை பிடிக்கும், பட் நீ இப்படி இருக்கனால எனக்கு நீ என்னை விட ஷார்ட்டாக இருக்க, அதனால் ஒரு மாதிரி இருக்குது, உன் கூட சுற்றுறக்கு, உன் கூட இருக்க ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு எக்ஸாக்டாக இதை சொல்லலை, பட் இந்த மாதிரி சொல்லிட்டான். அது அவனுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. ஆனால் அதை காட்டிக்க முடியாது, ஏன்னா அவன் அப்படி தான் இருக்கான்னு அவனுக்கு தெரியும். அதனால் காட்டிக்க முடியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் விட்டுட்டான். ஆனால் இது அவன் மனசில் ரொம்ப நாளாக இருந்திருக்கு, அது எனக்கு தெரியும். அவன் அடிக்கடின்ட்டு சொல்லி புலம்பியிருக்கான். அப்புறம் அப்போலேருந்து ஒரு பிளான். நம்ம ஸ்கூல் முடிச்சக்கப்புறம் காலேஜ் ஜாயின் பண்ணும்போது வந்து நம்ம ஃபுல்லாக பாடி ரெடி பண்ணுறோம், ஹைட் ஆகிறோம், பல்க் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். அதுக்கப்புறம் நாளடைவில் அதெல்லாம் மறந்துட்டோம். நானும் மறந்துட்டேன், அவனும் மறந்துட்டான்னு எனக்கு தெரில. ஆனால் அது இப்போ அவனை ரீசெண்டாக பார்க்கும்போது ஞாபகம் வந்துச்சு, அதை அவன் மறக்கலைன்னு. அத்தனோண்டு இருந்த பையன் நமக்கு எதுக்கு, அப்புறமா ட்ரை பண்ணலாம், இப்போவே பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு இல்லாமல் அவனுக்கு கிடைக்கிற டைமெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி ஜிம் ஜாயின் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்போது வந்து அவனுக்கே அவன் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிற மாதிரி அவன் லைஃப்பை மாற்றியிருக்கான். அதுக்கு என்ன காரணம்? அந்த கன்சிஸ்டன்சி. ஒரு விஷயத்தை ஹார்டாக எடுத்துக்கிட்டு அதை மனசில் வச்சு அதை விட்டு எங்கேயும் விலகி போகாமல் இதை பண்ணியே ஆகணும்னு ஒரு விஷயத்த பண்ணி அது 1-2 வருஷத்தில் அவன் பாடியில், அவன் மைண்ட் செட்டில் ஒரு பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச் கொண்டு வந்திருக்குன்னா அது ரொம்ப நல்ல விஷயம் தானே. ஒரு விஷயத்தை நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறனால நம்ம லைஃபே மாறுதுன்றப்போ அதையே நம்ம பண்ண முடியாதுன்னு ஒரு தாட் வந்துச்சு. இப்போது நம்மளை சுற்றி நம்ம கூடவே இவ்வளோ பேர் இருக்கும்போது நம்ம ஏன் வெளியே மோட்டிவேஷனை தேடணும்? யோசிச்சு பாருங்களேன். நம்ம கூடவே இருக்கவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ் யாராக இருந்தாலும் ஒருத்தங்கனால ஒரு விஷயத்தை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போது நம்ம அதை கூட பார்க்கும்போது அவங்களால பண்ண முடியுது, ஏன் நம்மளால் முடியாதா அப்படின்னு ஒரு தாட் இருந்தால் போதும். நம்ம லைஃப்பை நம்ம எப்படி வேணாலும் மாற்றிட்டே போகலாம். நான் இப்போ தான் மாற்ற ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக அது புரியும். ஸோ நானும் இந்த ஜேர்னியில் கன்சிஸ்டண்ட்டாக தான் இருப்பேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் பிடிச்ச செய்யுங்க, செஞ்சுக்கிட்டே இருங்க. தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, செஞ்சுக்கிட்டே இருங்க, கரெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் செய்கிறத விட்டுறாதீங்க, அதுதான் முக்கியம். ஸோ லைஃப்பில் கன்சிஸ்டண்ட்டாக இல்லாதனால என்ன ஆகும், நம்ம கன்சிஸ்டண்ட்டாக இருக்க ட்ரை பண்ணுறதுனால என்ன ஆகும்னு இப்போ நான் சொன்னதை வச்சு உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா வந்திருக்கும். இந்த ஐடியாவை நீங்கள் அப்படியே யோசிச்சிட்டே இருங்க. நான் அப்படியே போயிட்டு அடுத்த வாரம் உங்களை வந்து சந்திக்கிறேன்.
அண்டில் தென் see you soon. முடிஞ்சால் போகிற போக்கில் இதை அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிடுங்க. ஏன்னா அடுத்தடுத்த எபிசோட் ஸ்பாட்டிஃபைல வரும்போது உங்களுக்கு தெரியணும்ல. ஸோ தேங்க்யூ, பாய், டேக் கேர்.